ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சண்முகம், பரணி, ரத்னா இவங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. கனி சொல்கிறது, இன்றைக்கி நான் கோர்ட்டுக்கு வரேன், நீ வாதாடுறத நான் பார்க்கணுன்னு கனி ஒரு பக்கம் சொல்ல, உனக்கு எக்ஸாம் இருக்குது, நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு இங்கே பரணி கண்ணிக்கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரத்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அறிவழகன் நிரபராதின்னு வெளியில் வருவாரா மாட்டாரா அப்படின்ற சந்தேகத்தில் ஃபீலிங்கில் ரத்னா ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்க. அதை பார்த்த சண்முகம் ரத்னாவை திட்டுறாங்க. நீ படித்தவ, நீ தான் எங்களுக்கு அறிவுரெல்லாம் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நீனே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி? என்ன நம்பு, அறிவு தப்பு பண்ணலன்னு நீ நம்புறல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ரத்னாவுக்கு சண்முகம், பரணி இவங்க ரெண்டு பேருமே ஆறுதல் சொல்கிறாங்க. எல்லாமே அந்த முருகன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லும்போது, வைகுண்டம் ஒரு பக்கம் எங்கே அந்த முருகன் வந்து பார்த்துப்பான், அவன் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக பார்த்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லி வைகுண்டம் ஒரு பக்கம் பேச, அந்த கடவுள் இருக்கான், அவன் பார்த்துப்பான், அவன் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீனை முடிக்கிறாங்க. இரண்டாவது சீன் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் சண்முகத்தை கோர்ட்டுக்கு வரவிடாமல் தடுக்க அவங்க 3 ஆட்களை ஏற்பாடு பண்ணி லாரியை விட்டு ஆக்சிடென்ட் பண்ண ஏற்பாடு செய்திருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி சண்முகம் காரில் கோர்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வைஜெயந்தி, குரு இவங்க 3 பேரும் கோர்ட்டுக்கு வந்தாச்சு, அதாவது வக்கீலோட சேர்த்து. ஸோ வந்ததும் வக்கீல் வைஜெயந்தி கிட்ட சொல்கிறது, நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்ன பாருங்கள், உங்களுக்கு நான் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வைஜெயந்தி, குரு இவங்க 2 பேருக்குமே முன்கூட்டியே வக்கீல் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே ஜட்ஜும் வந்தாச்சு, அடுத்து என்ன ஹியரிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அறிவழகன் எந்த தப்பும் செய்யலை அப்படின்றதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் சண்முகத்திட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல சண்முகம் பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, அந்த முருகன் சாட்சியாக சொல்லுங்கன்னு வைஜெயந்தியை பார்த்து சொல்ல, இந்த கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி தரப்பு வக்கீல் ஒரு பக்கம் சண்முகத்தை எதிர்த்து கேள்வி கேட்க, அதே தான் ஜட்ஜும் கேட்குறாங்க. இந்த கேஸுக்கு என்ன சம்மந்தமோ அதை பற்றி மட்டும் பேசுங்க, கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு இங்கே ஜட்ஜு ஒரு பக்கம் சொல்ல, அப்போ முருகனே சாட்சி சொல்ல வருவான் அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் எப்படி சாட்சி சொல்ல வர முடியும்னு எல்லாருமே கேலியாக சிரிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வீரா, பரணி இவங்க 2 பேருமே முருகன் சிலையோட என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ ஜட்ஜு முன்னாடி அந்த முருகன் சிலையை வைக்க, என்னப்பா கடவுள் சாட்சி சொல்வார்னு சொல்லிட்டு இப்போ சிலையை கொண்டு வந்து வைக்கிறீங்களேன்னு சொல்லி ஜட்ஜு ஒரு பக்கம் கேட்க, அப்போது அந்த இடத்துல பரணி விளக்கம் கொடுக்குறாங்க. இது சாதாரண முருகன் சிலை கிடையாது, சர்வேலன்ஸ் கேமரா வச்ச முருகன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலில் கேமரா இருக்குது, இன்ஃப்ராரெட் லைட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய கேமராவை பற்றி விளக்கமாக அந்த இடத்துல பரணி சொல்ல, எல்லோரும் செம ஷாக் ஆகிறாங்க. ஸோ இங்கே பதிவாகக்கூடிய எல்லாமே இந்த மெமரி சிப்பில் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டை எடுத்து பரணி சண்முகத்துக்கிட்ட கொடுக்க, சண்முகம் அதை ஜட்ஜுக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. எல்லோரும் செம ஷாக் ஆகுறாங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் வைஜெயந்திக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்றதான் இன்னைக்கு எபிசோட். ஸோ அடுத்த எபிசோட் கண்டிப்பாக அறிவழகன் வெளியில் வந்துடுவார். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, என்ன தான் நடக்குது அப்படின்றத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.